ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய பிள்ளைகள் வந்து ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி உம்மை ஸ்தோத்தரித்து ஆலயத்திலே கழிவூர்ந்து சொல்வதை நீர் அறிவீரப்பா. என் தூய ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த ஆராதனை முழுவதுமாய் எங்களை நடத்தட்டும். உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை சரியான பாதையிலே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் கூட இந்த நியூ கிரேஸ் டியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்று இந்த நாளிலும் கூட நம்ம உற்சாகமாக இருக்கும் இடத்திலிருந்து கைகளை தட்டி இன்ப இயேசு ராஜாவை பாடி மகிழ்ந்து கொண்டாட போகிறோம். எல்லாரும் இருக்கும் இடத்திலிருந்து எழுந்து கைகளை தட்டி துதித்து ஆராதிப்போம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இருக்கும் இடத்திலிருந்து உற்சாகமாய் கைகளை தட்டி பாடி கொண்டாடும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தத்தோடு, கரை திரையற்ற பரிசுத்தத்தோடு ஏழையாம் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழையாம் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது,
நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் அங்கே பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் அங்கே பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆண்டவராகிய இயேசு முள்கரிடம் சூட்டப்பட்ட தலையை பார்க்கும் பொழுது உள்ளங்கள்லாம் கவலைப்படுகிறோம். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்காக ஆண்டவரே ஒரு முள்கரியத்தை பார்த்து கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே சூத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே இந்த நாளில் உங்களுக்காக நாங்கள் பாடி மகிழ்கிறோம். ஆண்டவரை அதற்காக நன்றி செலுத்துகிறோம். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன், வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்திடுதே, எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்திடுதே, எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என்னாவல் என்று நீங்கிடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் காவல் என்று தீர்த்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. ஆவலாய் எங்கிடுதே எனதுள்ளமே, ஆவலாய் எங்கிடுதே எனதுள்ளமே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் மகிழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். மீண்டும் ஒரு முறை கைகளை உயர்த்தி இன்ப இயேசு ராஜாவை நாம் பார்த்தால் போதும். எத்தனை பேர் ஆவலாய் இருக்கிறீங்க ஆண்டவரை சந்திக்க, அவரை பார்ப்பதற்கு நாம் ஆவலாய் ஒவ்வொரு நாளும் அவர் கல்வாரி மலையில சிந்தின அந்த இரத்தத்திற்காக, அந்த பாடுகளுக்காக ஒவ்வொரு நாள் அவர்களை முத்தம் செய்து அவருக்கு நன்றி சொல்லி
இந்த நாளை கூட உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை இருக்கும் இடத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை இன்ப இயேசு ராஜாவை நம்மை பார்த்தால் போதும் என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம கேட்போம். இன்ப இயேசு ராஜாவை நீ பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நாம் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளில் கூட இந்த டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்கும்படியும் உங்கள் கரங்களை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோடு நீ இருக்கும்படியாகும், அவர்கள் வேண்டுதல் விண்ணப்பங்களை கேட்கும்படியாகும் கர்த்தாவே உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வல்லமையாக பயன்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 11வது அதிகாரம் வசனங்கள் 32 தொடங்கி 40 வரை. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லையனிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நமது நியூ கிரேஸ் டிவியின் ஃபவுண்டர் மற்றும் பிஷப் எஸ் சார்லஸ் ஐயா அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நெய்டே சாந்தமும் இரக்கமும் மன உருக்கமான தெய்வம். அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக பாடுபட்டார். நாம் நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் ஜீவனோடு வாழ்வது அவருடைய விருப்பம், ஆரோக்கியத்தோடு வாழ்வது அவருடைய சித்தம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரில் களிகூர்ந்து மகிழ வேண்டும். இந்த பூமியில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. இன்றைக்கு கூட நாம் ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து வாசித்து அதை தியானிக்க போகிறோம். அதனூடாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவார், நடத்துவார், நமக்கு வெற்றியை தருவார், நமக்குள் கனிகளை உண்டாக்குவார், ஒரு ஜெயத்தை நமக்கு கட்டளையிடுவார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் போதிக்கிறவர் மட்டுமல்ல, நடத்துகிறவர் என்பது வேத சத்தியம். அப்படினாலே இன்றைக்கு நாம் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 40வது வசனம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமா இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பரிசுத்தமுள்ள யோவான் எழுதின நற்செய்தி நூலில் இந்த வசனம் வார்த்தை இருக்கிறது. அதில் பரிசுத்தமுள்ள தேவன் நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்கு சொல்லவில்லையா. இன்றைக்கு தலைப்பே அதான், நான் உனக்கு சொல்லலையா. பெத்தானியாங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு குடும்பம், மார்த்தாள், மரியாள், லாசரு. இவர்களை ஆண்டவராகிய கர்த்தர் சந்தித்து ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து போதித்து நடத்துவார். நல்ல ஒரு சொந்த குடும்பமாக, நல்ல உறவாக அவர்கள் ஆண்டவருக்குள் வளர்ந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தில் தனக்கு பிரியமான ஒரு சகோதரன் அங்கே லாசரு. இந்த லாசரு மரண உபாதை அடைந்தான். மரணத்துக்குள்ளாக அந்த வியாதி காணப்பட்டுச்சு. அப்படி அந்த வியாதினால அந்த லாசரு ரொம்பவும் வேதனைப்பட்டார். ரொம்பவும் வேதனைப்பட்டு ரொம்பவும் என்ன சொல்கிறது, அவங்க துக்கத்துக்குள்ளாக இருக்காங்க. பாருங்கள், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11:அதிகாரம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறவன் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பா இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அன்பா இருந்தார். அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமைக்கு ஏற்றதாக இருந்துச்சாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் சில வியாதிகள் வருகிறது, சில வேதனைகள் வருகிறது, சில கஷ்டங்களுக்குள் நாம் கடந்து செல்கிறோம், சில அவமானங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனாலும் கூட இது எல்லாமே சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவ்வளோதான், நம்ம மரணம் அடைய போகிறோம், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போக போகுது, நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைப்பதற்கு அந்த சூழ்நிலைகளும் அந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு என்ன செய்கிறது, உந்தி தள்ளுகிறது. அதனால் நம்ம மனம் முறிந்து போகிறோம், மனம் உடைஞ்சு போயிடுறோம். ஏசு கிறிஸ்து அந்த குடும்பத்தின் மேல் அன்பா இருந்தாராமா. ஏசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு மடலை உங்களுக்கு கொடுக்கிறாரு. உங்கள் குடும்பத்துக்கு நேராய், உங்கள் குடும்பத்தை இயேசு நேசிக்கிறேன் என்கிறார் இந்த வசனத்தின் ஊடாக. நான் உன்னை நேசிக்கிறேன், உன் குடும்பத்து மேலே அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வியாதிப்பட்டு இருந்தால் எவ்வளோ வேதனை, ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலையிற காரியங்கள், அவங்க படுற பாடுகள், ஃபீஸ் கட்ட வேண்டிய காரியங்கள், அதில் வர வேண்டிய எல்லா நல்ல காரியங்கள், கெட்ட காரியம் எல்லாவற்றையும் அவர்கள்தான், அந்த குடும்பம்தான் பொறுப்பேற்க வேண்டும் இல்லையா? அந்த நேரத்தில் அவங்க வடிக்கிற கண்ணீர் அளவில்லாததாக இருக்கும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் காலையில் சொல்கிற ஒரு காரியம், உன் குடும்பத்து மேலே அன்பாக இருக்கிறேன், ஆனாலும் கூட உனக்கு இருக்கிற அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, அது தேவ மகிமைக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறது.
கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு சுகத்தை தருவார். நீ சாட்சியுள்ளவளாய் இருக்க போகிற. நம்பிக்கையோடு எழுந்து உட்காருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நம்முடைய நேசர், நம்முடைய கர்த்தர், நம்முடைய அன்பு தகப்பன் சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவ மகிமைக்கேற்றதா இருக்கிறது. சில பேர் பேசி பேசியே மனநோய் வந்துடும். சில பேர் பேச்சை கேட்டு கேட்டே வியாதி வந்துடும். வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, சில மருமகள்கள் மாமியாரை பேசுவதும் மாமனாரை பேசுவதும் உடஞ்சு போயிடறாங்க உள்ளம். சில மகள்கள் தாய தகப்பனை பேசுகிற காரியங்களுக்கு அவங்க இருதயம் உடஞ்சு போயிடும். சில வார்த்தையினாலே அவர்கள் உடைஞ்சு வியாதிக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, வியாதியினால அவங்க பெரும் பாடுபடுகிறார்கள். கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை நடத்தட்டும், கர்த்தருடைய கிருபைகள் நம்மை நடத்தட்டும். தேவப்பிள்ளையே, உங்க வார்த்தை எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அன்பா இருக்கிறாராமா. தாயே, தகப்பனே, உங்களை யாராவது பேசி உங்க இருதயம் உடஞ்சிருச்சா? எனக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் குடும்பத்து மேல நான் அன்பா இருக்கிறேன். இந்த வியாதி சீக்கிரமா சுகமாகும். இந்த வியாதியை நினைச்சு நீ கஷ்டப்படாத, என்னை சீக்கிரமா எடுத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கிற இல்லையா? உன்னை கொண்டு உன் குடும்பத்தை நான் வழி நடத்த போறேன். உன்னை கொண்டு உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க போறேன். சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். உன் மருமகள் அப்படி பேசலாம், உன்னுடைய மகள் பேசலாம், உன்னுடைய மகன் பேசலாம், சில இடத்துல பேர பிள்ளைகள் பேசலாம், உன்னுடைய ஆயுசு நாட்கள் குறையும்படியான வார்த்தைகள் பேசலாம். நீ இருக்கிறதுக்கு நீ செத்து போனா என்ன அப்படின்னு கூட உன்னை சபிக்கலாம். அன்பு தகப்பனே, தாயே, உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன் குடும்பத்தை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் குடும்பத்தில் வந்திருக்கிற வியாதி அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, அது தேவ மகிமைக்கு ஏதுவாக கொண்டு வருகிற வந்திருக்கிற வியாதி. அதனால் நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, அவருடைய தழும்போலால் நீங்கள் குணமாவீர்கள். வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பொய் சொல்ல. அவர் மனுபுத்திரன் அல்ல, மனம் மாறி போக மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லையும் செய்யாமல் இருப்பாரோ? நான் உனக்கு சொல்லவில்லையோ? இன்றைக்கு தலைப்பு என்னன்னா, நான் உனக்கு சொல்லலையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கினார். ஆண்டவர் இயேசு 2 நாட்கள் அவர் லாசரோ வியாதிப்பட்டு இருக்கிறான், லாசரோ மரித்து போயிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனும் கூட அவர் என்ன செய்தாராமா, 2 நாட்கள் அவர் கழித்து தான் அவர் பெத்தானியா கிராமத்துக்கு போகிறார். பாருங்க, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார்கள் என்று நினைத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதுமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்படுது, லாசரு மரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து நித்திரையா இருக்கிறான் என்று சொல்லுகிறார், மரணம் அடைந்து விட்டார் என்றும் சொல்லுகிறார். சீஷர்கள் சொல்கிறாங்க, அவங்க நித்திரையா இருந்தால் கண்டிப்பாக எந்திரிச்சிருவான், அவன் மரிச்சான எப்படி எந்திரிக்க முடியும்னு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்குது. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த வியாதி சுகமாகும், இந்த வியாதி சுகமாகாது அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம். நிறைய பேர் சொல்லலாம்,
நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்து இந்த காரியத்தை கேட்டாலும் சரி, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறேன் என்கிறார். முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, உன் குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொல்றாரு. அந்த குடும்பத்தில் ஒரு காரியம் அவர் தான் பொறுப்பு. அவர் சொல்றாரு, அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை, ஆனாலும் மரிச்சு போயிட்டான். எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, மரணமே அடைஞ்சாலும், அந்த உறுப்புகளே செத்துப்போன சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் உயிரடையத்தக்கதான வல்லமை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உண்டு. நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன். அவர் உனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தேவன், மகிமை பொருந்திய தேவன், ராஜாதி ராஜா. அவர் சொன்ன காரியம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், ஒரு அதிகாரம், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன். நீ விசுவாசித்தின் தேவ மகிமையை நீ காண்பாய். சீஷர்களிடத்துல சொல்றாரு, நான் அவனை எழுப்ப போகிறேன். உங்க வீட்டில் உன் குடும்பத்தை ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். எழும்பி கட்டி உங்களை உயர்த்த போகிறார். அவருடைய அன்பின் கயிறால நீங்கள் கட்டப்பட போகிறீர்கள். உங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட போகிறது. இதுவரைக்கும் முடங்கி கிடந்த உங்க வாழ்க்கை, முடக்குவாதத்தின் உங்க வாழ்க்கையை இயேசு கட்டி எழுப்ப போகிறார். தேவ பிள்ளையே, சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் உன்னை எழுப்ப போகிறார். எதுனால நீ எழும்ப முடியல? கடன் பாரத்தினால் எழும்ப முடியலையா? அவமானத்தினால நீ எழும்ப முடியலையா? ஐயோ, இந்த காரியத்துக்கு ஒரு சொல்யூஷனே அவன் வாழ்க்கையில் இல்லை, இது இப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழும்ப முடியாமல் முடங்கி கிடந்துட்டு இருக்கிறியா? இயேசு இந்த வார்த்தையின் மூலமாய் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறார், எழுப்ப போகிற. உன் பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு, ஊழியம் முடிஞ்சு போச்சு, உன் ஆவி முறிந்து போய்விட்டது. ஐயோ, வரங்கள் இல்லை, வல்லமை இல்லை, அபிஷேகம் இல்லை, பரிசுத்த ஆவியோட பிரசன்னத்தை உணர முடிய மாட்டேங்குது, எனக்கு வரங்கள் இல்லை சொல்லி கொண்டிருக்கிற உன் ஊழியத்தை கட்டி எழுப்ப போகிறார். உன் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறார். உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், உனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்விட செய்ய போகிறாரு. உன்னுடைய விதை கனி கொடுக்கத்தக்கதாக உருவாக போகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து எழுப்ப போகிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குரிய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்தார்கள். எல்லாரும் ஆறுதல் சொல்லலாம், அழப்படாதீங்க, கண்ணீரோடு சொல்லலாம், பாசத்தோடு சொல்லலாம், அன்போடு சொல்லலாம். ஐயோ, மரிச்சிட்டான், சரி என்ன பண்றது, விடு, முடிஞ்சு போச்சு ஊழியம், விடு, பேசாம வேலைக்கு போ சொல்லலாம். ஆனா ஒருவர் உண்டு, வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஒருவர் உண்டு. அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போமா? இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால், இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். மார்த்தாளுடைய அந்த வார்த்தை பாருங்க, நான் அறிந்திருக்கிறேன், உமால முடியும், நான் அறிந்திருக்கிறேன். உடனே இயேசு சொல்றாரு, அவன் உயிரோடு எந்திரிச்சிருப்பான்ப்பா. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நாள் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன்
என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். ஆண்டவரால் எதையும் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். உங்ககிட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. உனக்கு சொல்லலையா? உனக்கு சொல்லலையா? அடுத்த காரியம் பாருங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமா எழுந்து அவளிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமா எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையின் இடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். உன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். உன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்குறாரு. நிச்சயமா நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். நம்ம ஒரு சூப்பர் மேன் கிடையாது. நம்ம சாதாரண மனுஷங்க தான். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு காரியங்கள், வியாதியோ மரணமோ துக்கமான காரியங்களோ வருகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய கண்கள்லேருந்து கண்ணீர் தார தாரையாக விழும். என்ன செய்யுதுன்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் இயேசுவின் இடத்துல அவங்க முறையிடுறாங்க. இயேசு என்ன சொல்றாரு? அவனை எங்க வச்சீங்க? பதில் கொடுக்கிறாரா இல்லையா? உங்ககிட்ட விசாரிக்கிறார் இல்லையா? நான் உனக்கு சொல்லவில்லையா என்ற தேவன், சொன்ன தேவன் உங்களை பார்க்கலையா? இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட கேட்கலையா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கிறாரு. எங்க வச்சிருக்கீங்க? எந்த ஹாஸ்பிட்டல், எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? எந்த காரியம் முடிஞ்சு போச்சு? யார் உன்னை இந்த மாதிரி சொன்னாங்கப்பா? காமினியே, உனக்காக வழக்காடுகிறவர், உனக்காக பரிந்து பேசுகிறவர், உனக்காக பேசுகிற ஒருத்தர் தேவன் உண்டு. உன் நண்பர் இயேசு உண்டு, உன் ஆத்துமன் இயேசு உண்டு, உன் தகப்பன் இயேசு உண்டு, ஆலோசனை கர்த்தர் உண்டு, வல்லமையுள்ள தேவன் உண்டு, நித்திய பிதா உண்டு, நம் இயேசு மகிமையின் தேவன். ஏன் எங்க வச்சிருக்கிற? உன் நகை எங்க அடமானமா வச்சிருக்க? மீட்க முடியலையா? முடங்கி போச்சா? இதனால குடும்பத்துல பிரச்சனையா? என்னுடைய லோன் கட்ட முடியாம கார் தூக்கிட்டு போயிட்டாங்களா? வீட்டை தூக்கிட்டு போறாங்களா? ஏசு கேட்கிறார், எங்கே? என்கிட்ட சொல்லு, எங்க அடைபட்டு கிடக்குது பாருங்க. அப்பொழுது இயேசு, அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். நிறைய பேர் உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு போனையே, அவர் உனக்கு சுகத்தை கொடுத்தாரா, பலத்தை கொடுத்தாரா, ஆரோக்கியத்தை கொடுத்தாரா, நன்மைகளை கொடுத்தாரா? இன்னும் பொழப்பு, உன்னுடைய பிழைப்பு கடன் வாங்கி வாங்கி ஓடுவதிலேயே தானே இருக்குது அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லலாம். அந்த அவமானத்தை நீங்க மகிமைக்கு எதுவான்னு நினைங்க. உங்களுக்கு வருகிற அத்தனை அவமானங்களும் கர்த்தருடைய மகிமைக்கு எதுவாக நினையுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நான் உனக்கு சொல்லவில்லையா? பாருங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றாள்.
4 நாள் ஆச்சுங்க ஆண்டவரே, வச்சு என் சகோதரனை வச்சு 4 நாள் ஆச்சு. நாரி போன ஒரு வாழ்க்கை, நாரி போன ஒரு சடலம், இப்போ போய் திறக்க சொல்றீங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரை இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றால். இன்னைக்கு உங்க வாழ்க்கை, உங்க இருதயத்தில் என் வாழ்க்கைய நான் சொன்னேன்னா அது முடிஞ்சு போச்சு, என்னைக்கு கர்த்தர் எடுப்பார் என்று சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தாள், நீ விசுவாசித்தாள், தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நான் உனக்கு சொல்லலையா? மரியாள் மார்த்தாள் 2 பேர் இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு விஷயம், மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கார். மரியாள் ஆனோட பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை, வார்த்தையை கேட்டுட்டு இருக்கா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிற, தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுட்டான். அந்த நல்ல பங்கு என்ன தெரியுமா? ஆண்டவரால் எல்லாம் கூடும், ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நான் உனக்கு சொல்லவில்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையில இருக்கிற நாரி போன உன் பிஸ்னஸ், ஒண்ணுமில்லாம போன உன் பிஸ்னஸ் உயிர் தெழ போகிறது. உன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில அவனுடைய படிப்பு, ஃபீஸ் கட்ட முடியாம முடங்கிடந்த படிப்பு துளிர்விட போகிறது. உன்னுடைய வியாதி, உன்னுடைய கேன்சர் கட்டிகள்ல இருந்து ஆண்டவனை குணமாக்க போகிறார். இந்த டியூமர்ல இருந்து ஆண்டவனை குணமாக்க போகிறார். எல்லா விதமான டிசீஸ்ல இருந்து ஆண்டவர் உன்னை குணமாக்க போகிறாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில கூட சுகமாக்க ஆண்டவரால் முடியும். மரணமே வந்துருச்சு, நாரி போன காரியம். இப்ப என்ன நடக்குது? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகி யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். உங்களை எப்பேற்பட்ட கட்டுகள்ல கட்டப்பட்டு நீங்க இருந்திருந்தாலும் உங்க கட்டுகள் அவிழ்க்கப்படும். நீ விசுவாசித்தினா தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த குடும்பத்துக்கு செய்த தேவன் ஏன் நம்ம குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார்? ஏன் உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார்? நிச்சயமா செய்வார் தேவ பிள்ளைய. இன்றைக்கு உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்னென்ன காரியத்தில் கட்டப்பட்டிருக்கீங்க, எந்தெந்த காரியத்தில் முடக்கப்பட்டிருக்கீங்க, என்னென்ன காரியத்தில் சோர்ந்து போயிருக்கீங்க. எதுக்குடா வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இயேசு சொல்கிறாரு, நான் உனக்கு சொல்லலையாப்பா, உனக்கு வாக்குத்தத்தை கொடுக்கலையா, உனக்கு தரிசனத்தை கொடுக்கலையா, உனக்கு ஒரு நோக்கத்தை வைக்கலையா, உனக்கு ஒரு திட்டத்தை வைக்கலையா, உன்னை உயர்த்துவேன்னு சொல்லலையா, உன் ஜாதி ஜனத்தை பெரிதாக்குவேன் என்று சொல்லலையா, நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் உனக்கு சொல்லலையா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று நான் உனக்கு சொல்லலையா? இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தரால் விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நீங்க பாக்கியத்தை பெற்றுக்கொண்டீங்க. இன்றைக்கு இந்த
சம்பவத்தினூடாக கர்த்தர் நம்மை திடப்படுத்தி இருக்கிறார். சொந்து போக வேண்டாம். இந்த நாளிலிருந்து எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க செய்யும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை சுகமடைய செய்யும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை மேலே எழும்ப கிரியை செய்யும். அன்னப்படினால இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக நன்றி. ஆண்டவரே, நான் உனக்கு சொல்லவில்லையா என்று நீர் இந்த தலைப்பின் கீழாக இந்த தியானத்தை பேச கத்த கிருபை செய்தீர். உம்முடைய பிள்ளைகளை நீர் முதலாவது நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆம் ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும். எழும்ப முடியாதோட வாழ்க்கையை எழும்பி கட்ட செய்ய போகிறேன். ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் இவளை அவமானப்படுத்துவார்கள். இந்த வியாதி தேவ மகிமைக்கு ஏதுவாக வந்திருக்கிறதற்கான ஸ்தோத்திரம். நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். இந்த வார்த்தைக்கான ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியமப்பா. நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் தகப்பனே, உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்களை சுகமாக்கும். உங்கள் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் சுகம் அடையட்டும். உம்முடைய நாமத்தினால் இந்த பிள்ளைகள் வியாதியிலிருந்து, இந்த மரண வியாதியிலிருந்து இவர்கள் குணமடையட்டும். ஆண்டவரே, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே. இந்த தியானத்தை பார்த்து உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், உன்மேல் விசுவாசிக்க வைக்கிற ஒவ்வொருட வாழ்க்கையும் தலைக்கட்டும். நல்ல குழந்தை செல்வம் உண்டாகட்டும். வீடு வாசல் கட்டி எழுப்பப்படட்டும். அவர்களுக்கு வராத நெடுங்காலம் வராத ஆசீர்வாதங்கள் வரட்டும். பிள்ளைகள் மனம் திரும்பட்டும், கீழ்ப்படியட்டும். குடும்பத்தில் அதிகாலை ஜெபங்கள் ஏற்படட்டும். வேத வாசிப்பு முறையாய் படிக்கட்டும். அநேகரிடத்துல கனி கொடுக்கிற திராட்சை செடியாய் உருவாக்குங்கப்பா. கனிகளை வெளிப்படுத்தட்டும், அன்பை வெளிப்படுத்தட்டும், சமாதானத்தை வெளிப்படுத்தட்டும், உம்முடைய குணங்களை வெளிப்படுத்தட்டும். எந்த இழப்பான காரியங்கள் வருகிற பொழுதும் அது தேவ மகிமைக்கு ஏதுவாக மாற்ற உமால் முடியும். ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை குணமாக்கும் ஆண்டவரே, குணமாக்கும். மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற அந்த வியாதிகள் தேவ மகிமைக்காக மாற்றப்படட்டும். அப்படித்தான் வேதம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும். கடன்கள் அடைக்க வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கடன்களை அடைச்சு கொடுங்க ஏசப்பா, கடன்களை அடைச்சு கொடுங்க. வாழ்க்கை பிசினஸ் வேலை ஸ்தலத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் கட்டி எழுப்பப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். கட்டி எழுப்பப்படட்டும் ஐயா. ஒரு வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக, நிரப்புவீராக. வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய காயப்பட்ட தழும்புள்ள கரம் ஒவ்வொருவரையும் குணமாக்கட்டும், ஒவ்வொருவரையும் குணமாக்கட்டும். நீர் சமீபத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, நீர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த மாதம் முழுவதும்
உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பும். லாசரு மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்ததை போல என்னோட வாழ்க்கையில எல்லாம் தழைக்க எலும்புகள் உயிரடையட்டும்பா. எலும்புகள் உயிரடையற்றும். ஒரு சேனையா எழும்பி நிற்கட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரோட வார்த்தை செய்த அற்புதங்களை எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளை சந்திப்போம்.